2026 சட்டசபை தேர்தல் எதிர்கொள்ள எல்லாமே தயார். எல்லா கட்சியுமே தயார். நீங்களாம் பார்த்துட்டு இருக்கீங்க. மக்கள் நோக்கி எல்லாருமே ஒவ்வொரு வகையில் வந்துட்டுருக்காங்க. உள்ளம் தேடி உள்ளம் நாடி அப்படிங்கிற தலைப்பில் தேமுதிக வந்துட்டுருக்கு. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. அதை தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் அப்படின்னு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசும் வந்து பார்த்திங்கன்னா திமுகவினரும் வீடு வீடாக வந்து ஒரே அணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்தாங்க. இப்படி நிறைய எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட இறங்கிட்டாங்க சொல்லலாம். ஆனால் இதில் யாருக்கு மக்கள் வந்து பரிசை கொடுக்க போகிறாங்க, சட்டசபைக்கு தேர்தலுக்கான அந்த கிரீடம் யாருக்கு சூட்ட போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு வருஷத்தில், அதாவது 8 மாதத்தில் தெரிஞ்சிடும். அதுக்கான வேலையில் இறங்கிட்டாங்க. விஜயும் ஒரு பக்கம் இறங்கியிருக்காரு. பார்ப்போம். தொடர்ந்து இந்த செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு இருந்துச்சு. செப்டம்பருக்கு பிறவே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த வேலைகள்லாம் அரசியல் மக்கள் தான் தீர்மானிக்கணும், எல்லாத்தையும் பேச்சு கேட்டு. இந்த சூழ்நிலையில் எந்த ஒரு பரபரப்பு இன்றி இருக்குது பாமகவில் என்ன நடக்குது, பாமக கடந்த காலங்களில் என்ன பண்ணாங்க, இதெல்லாம் பார்க்கணும். பாமக வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் அதிமுக திமுகவோட மாறி மாறி ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாங்க. சில தொகுதிகளை வெற்றி பெற்றாங்க. சட்டசபையில் கணிசமான அளவு எம்எல்ஏக்கள் வந்து பெற்றிருந்தாங்க. கடந்த முறை ஏடிஎம்கே வெற்றி பெற்று எம்எல்ஏ இருந்தாங்க. இந்த முறை என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நிலவிட்டு இருக்குது. இதில் தான் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கிறது. கூட்டணி தொடர்பான பிரச்சனைகள் தான் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனை பூதாரமாக வந்து கிளம்புது. அதில் வந்து ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னார்னா, இந்த முறை வந்து நான் வந்து தலைமை தாங்கிறேன் கட்சிக்கு, நீங்கள் செயல் தலைவராக இருங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத சொல்கிறார். பட் அன்புமணி ராமதாஸ் சொன்னாங்க, இல்லை பார்த்துக்கலாம், நானும் தலைவராக இருந்து கட்சிக்கு வந்து பணியாற்றுறேன், அதனால் வந்து கூட்டணி சம்பந்தமான முடிவுகள் எல்லாம் சேர்ந்து எடுப்போம் அப்படிங்கும்போது அவரும் சொல்கிறார். இதில் பிரச்சனையாகி ஒவ்வொன்றும் ஒரு தரப்பாகி பல்வேறு விவாதங்களை வந்து கிளப்புற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தினந்தோறும் அன்புமணி ராமதாஸ் மீது ராமதாஸ் அவர்கள் வந்து குற்றச்சாட்டுகள் அடுப்பதும், அதற்கு அன்புமணி பதிலளிப்பதும், அன்புமணியின் ஆதரவாளர்களை வந்து ராமதாஸ் நீக்குவதும், திரும்ப அதை அவர்களை வந்து அன்புமணி சேர்ப்பதுமாக வந்து பாமகவில் வந்து தினம் 4 மீட்டிங் பொழுது வண்ணமாக வந்து நிர்வாகிகள் தேர்வும் நிர்வாகிகள் நீக்கம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில் புதிய நிர்வாகிகளை வந்து ராமதாஸ் நியமிச்சிருக்காரு. பழைய நிர்வாகிகளை வந்து அன்புமணி ராமதாஸ் வச்சிருக்காரு. 2 பேருமே பார்த்திங்கன்னா வந்து இந்த 2 நிர்வாகிகளோடு சேர்ந்து தான் பொதுக்குழு கூட்டத்தை கூட்ட போகிறாங்க. இந்த பொதுக்குழு கூட்டம் யாருக்கு அதிகாரத்தை கொடுக்கும், இதுதான் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வியாக இருக்குது இல்லையா? ஒரு வீட்டில் அண்ணன் பிரச்சனை இருந்தாலும் யாருக்கு ஆதரவுன்னு பார்ப்பாங்க இல்லையா? பொதுவான பிரச்சனை, தெருவுக்கு வந்தால் பிரச்சனை வந்தால் ஆகணும். கத்திரிக்காய் வேலை செஞ்சுன்னா சந்தைக்கு வந்தாங்க மீதி விதி. பொதுவான பிரச்சனை வந்து வரும்போது பேசி தீர்த்து தானே ஆகணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பொதுக்குழு 2 கூட போகிறாங்க. இதில் இப்போ பாவப்பட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் தான். எந்த பக்கம் போக நிர்வாகிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, எந்த பக்கம் போக ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து 9ஆம் தேதி கூட்டியிருக்காங்க, இவங்க வந்து 17ஆம் தேதி கூட்டியிருக்காங்க. ஸோ 2 கூட்டத்தில் எங்கே போக அப்படிங்கும்போது அவங்களுக்கே சின்ன குழப்பங்கள் இருக்குது. இந்த பொதுக்குழு என்ன மையமாச்சு பண்ணுறாங்கன்னா, பொதுக்குழு தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். தேர்தல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பொதுக்குழு முக்கியமான, பொதுக்குழு எடுக்கிற முடிவு தான் வந்து தேர்தல் ஆணையம் வந்து அங்கீகரிக்கும். இப்போ அன்புமணி ராமதாஸ் கூட்டத்தில் வந்து தேர்தல் சம்மந்தமான முடிவுகள் எடுக்க அனைத்து முடிவுகளும் வந்து அன்புமணி ராமதாஸுக்கு இந்த பொதுக்குழு அங்கீகாரம் கொடுக்கறது அப்படின்னு தீர்மானித்து அவங்க அனுப்புனாங்கன்னா ஒரு பக்கம் இருக்கும். ராமதாஸ் தலைமையிலான அந்த பொதுக்குழு கூட்டத்தில் எல்லா அதிகாரமும் ராமதாஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தீர்மானம் பண்ணி அனுப்புனாங்கன்னா 2 தேர்தல் ஆணையம் போகும். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தலுக்கு 8 மாதம் தான் இருக்குது, 2 வெளியாக இருக்குது. இப்போ பாமக பொறுத்த வரைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது. ஏன்னா வந்து சில தொழில்களோட மாம்பழம் சின்னம் வந்து மாம்பழம் சின்னம் வந்து கிடைக்குமா ஒரு டவுட்டில் தான் இருக்குது. இது அதிகாரப்பூர்வம் கொடுக்கல. ஸோ இப்போ என்ன ஆகுன்னா, சின்னங்கள் பயன்படுத்திக்கலாம், கட்சியோட கொடியை பயன்படுத்திக்கலாம், கட்சியோட பேர் பயன்படுத்திக்கலாம். சின்னங்கிறது பொதுவான விஷயம் மாறும். ஸோ மாம்பழம் வந்து 2 கட்சியுமே கேட்கும் பட்சத்தில் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. பொதுவான சின்னமாக போயிடும். நம்ம கோர்ட்டில் போகும்போது யார் கட்சிக்கு பலம் இருக்கோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. இது காலங்காலமாக நடக்கிற விஷயம் தான். அதை ஆனால் இடையில் பார்த்திங்கன்னா அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான அந்த பாமகவுக்கு வந்து சென்னையில் உள்ள அலுவலகத்தை வந்து தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சு. இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான அவருடைய கட்சி அலுவலகத்தை இவங்க அங்கீகரிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம். ஸோ இவருக்கு பலம் அதிகமாகிட்டுங்கிற மாதிரி தான் அன்புமணி ராமதாஸுடைய நிர்வாகிகள் வந்து தொண்டர்கள் சொல்லியிருக்காங்க. பாமக தரப்பு இருக்காங்க, இல்லை தைலாபுரம் தான் தலைமையிடம் அப்படிங்கிறது அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்துக்கிட்டு பொதுக்குழு கூட்டி மொழி படிக்கணும். ஸோ எல்லாத்துக்கும் அச்சாணின்னு பார்த்திங்கன்னா பொதுக்குழு தான். இந்த பொதுக்குழு என்ன முடிவு எடுக்க போது பொறுத்து தான் பாமகவோட நிலைமை மாறும். 2 பொதுக்குழு முடிவுகளும் எடுத்து தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பப்பட்டால் தேர்தல் ஆணையம் தான் முடிவு செய்யணும். அப்போ 2 சமாதானம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நேரங்காலம் இருக்கா, இதுதான் பிரச்சனை. ஏன்னா தேர்தலுக்கு வந்து இன்னும் 8 மாதம் தான் இருக்குது. இந்த 8 மாதத்துக்குள்ளே இது நேரங்காலம் இருக்கா, யார் உண்மையான பாமக இவருக்கா அவருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு வரும்போது சிக்கல் வரும். அப்போ ராமதாஸ் என்ன முடிவு எடுக்க அன்புமணி ராமதாஸ் என்ன முடிவு எடுக்கிறான்னு தெரியல. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ கெஸ்டிங் என்ன வருதுன்னா, அரசியல் சூழலில் வந்து 2 விஷயம் தான் முடியாது. அதாவது பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து யாருடன் கூட்டணி அமைக்க விரும்புகிறாங்கன்னா திமுகவுடன் போகலன்னு அவர் ஆசைப்படுறாரு. ஆனால் திமுகவை எதிர்த்து தான் வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து நடைபயணம் மேற்கொண்டு வராரு. இந்த நடைபயணத்தில் தான் ராமதாஸ் அவர்கள் வந்து தடெல்லாம் கேட்டிருந்தார். அவர் யாரோட கூட்டணி வைக்க ஆசைப்படுறாருன்னா, கூட்டணியில் ஆட்சியில் பங்கு தருவோட கூட்டணி வைப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. அது வந்து விஜயா இருக்கலாம், அல்லது எடப்பாடி பழனிசாமியோட அதிமுக கூட்டணியாகவும் இருக்கலாம். ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டார், ஆட்சியில் பங்கு கொடுக்குறவங்ககிட்டங்குது.
இவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம ஒரு கூட்டணி பேசி வச்சுருக்கோம், கொடுக்குற தொகுதியில் போட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ராமதாஸ் பேசி வச்சிருக்காரு. ஸோ இது 2 விஷயங்கள் நெருடலான விஷயமா இருக்கிறதுனால தான் அங்கே குழப்பம் அதிகமாக இருக்குது. இந்த நிலையில தான் அன்புமணி ராமதாஸை பற்றி சில திமுக தலைவர்கள்லாம் வந்து மேடையில் பேசும்போது, பாமக தலைவர்கள்லாம் இருந்திருக்காங்க, ஜிகே இருந்திருக்காங்க. அதை அவருடைய இதெல்லாம் ரசிச்சிருக்காங்க. இது பாமகவினை கூட ரசிக்கலன்னு தான் சொல்லணும். ஏன்னா அன்புமணியை விமர்சனம் பண்ணும்போது இவர் கேட்டுட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம், ஜிகே கேட்டுட்டு இருக்காருங்க மாதிரிலாம் ஒரு குழப்பமான சூழ்நிலைலாம் நிலவிச்சு. இருந்தாலும் அன்புமணி இது வந்து பார்த்தீங்கன்னா பொருட்படுத்தலாம் சொல்லணும். அப்பாட்டு நடைப்பயணத்தில் தீவிரமாக இறங்கிட்டு இருக்காரு. ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க நடைபயணத்தை பற்றி, இந்த நடைப்பயணத்தால் ஒன்றும் ஆகாது, இந்த நடைபயணத்தில் எந்த பிரயோஜனமும் இல்லை, முடிவுகள் அனைத்தும் நான் தான் எடுப்பேன் இந்த முறை அப்படிங்கும்போது தெளிவாக திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் முடிவு பொதுக்குழு தான். அந்த பொதுக்குழு தீர்மானம் தேர்தலுக்கு அனுப்பி விட்டால் முடிவு யாருக்குங்கிறது தான் தேர்தலை முடிவு செய்யும். ஆனால் தேர்தல் எப்படி சந்திப்பது என்பது தொண்டர்களும் நிர்வாகிகளும் அதிர்ச்சி தான் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை.